சோவை அடிக்குன்னு சொன்ன உடனே ஒரு ரீல் தீரணும் அடிச்சிட்டேன். அடித்தா அவர் ஷார்ட்டு முடிகிற வரைக்கும் ஒன்றும் சொல்லலை சார். அதுக்கு மேலே கண்ணேன் எனக்கு முன்னாடி சார தெரியும். கண்ணேன் நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் இப்படி அடிச்சிங்க சார், உங்களை அடிக்கணும். இல்லை இல்லை, ரொம்ப ஆர்வம், கலை ஆர்வம் உங்களுக்கு நிறைய. கண்ணையா தம்பி, என்ன கொஞ்சம் வாங்க, சீக்கிரம் போய் கேளுங்களேன். போட்டுக்கிட்டே போங்க, போடுங்க. என்ன வா வா, யார் வந்திருக்கிறதுன்னு பாத்தியா? இவன் தான் என் வைத்திய தம்பி, கூட பிறந்தவன். தம்பி, இந்த பிள்ளையாண்டான் தான் நம்ம காவேரியை கேக்குது. என்னது சின்னம்மாக்காரி நான் ஒருத்தி இருக்கிற போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னெல்லாம் கேட்கணும்? அடி பாடி, என்னடி சொல்ற? உங்க அண்ணன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி என்கிட்ட கேட்கணும்னு சொல்றேன். கேப்போம், முதல்ல பாப்போம். மாப்பிள்ளைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உங்ககிட்ட ஒரு வைத்தியம் செஞ்சுக்க வந்திருக்கிற, அப்ப பாத்திருப்பீங்க. அதான் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்க. சரி, மோத திருப்பு. நம்ம காவேரியோட அழக ரசிக்கிறதுக்கு 2 கண்ணே போறாத, இந்த ஒரே கண்ணனை எங்க இருந்து பிடிச்ச? பைத்தியக்காரன், கண்ணு 2 கோலி உருண்ட மாதிரியா இருக்குது. கண்ணு ஒண்ணுதான் இவனுக்கு அழகு. யார் அந்த கண்ணு அழக? முகத்தை திருப்பி நல்லா பாரு, இவன் 1 நம்பர் ஒன்றரை கண்ணு. அப்போ என் 2 கண்ணு அவுட்னு சொல்றீங்களா? வயசாகி போச்சு இருக்கலாம். என்ன வச்சனாரே? நீங்க 2 பேரும் புள்ள பார்க்க வந்தீங்களா, இல்ல என் வயசை எடை போட வந்தீங்களா? இந்த பாழா போன மழையில இங்க கூட்டம் பார், அது என் தப்பு. நான் உன் கூட பிறந்ததே தப்பு. உனக்கு நான் அண்ணனா வாச்சினடா, அது என் தப்பு. 1981 கலைமான்பட்டி பட்டம் கொடுத்தாங்க எனக்கு. அவர் கலைமான் பட்டம் கொடுக்கும்போது குனிஞ்சு இப்படி வாங்கினேன். இன்னும் நீ என்னத்த கண்ணையாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னேன், நான் உங்கள் கையில் பட்டம் வாங்குறேன்ல, இனி நல்ல காலம்தான் அப்படின்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிட்டார். நான் பட்டத்தை வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். அப்போ மீட்டிங்கில் பேசும்போது இவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன இருந்தாங்க, எண்ணத்தை கண்ணியாக நீங்கள் சரியாக யூஸ் பண்ணல, இனிமேல யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவர் ஹீரோ, அவ்வளோ பெரிய ஹீரோ, நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு, என்னை வந்து 4 பேர்த்துக்கு முன்னாடி மேடையில் சொல்கிறான்னு சொன்னால் அவர் பெருந்தன்மை நான் என்ன பண்ணுறது. ரொம்ப அன்னைக்கு பூரா அதே ஞாபகம் தான் எனக்கு, வேற ஞாபகமே இல்லை. எங்க போறீங்க? மாங்குடி. என்னது மாங்குடிக்க? அங்க போக வேண்டாங்க, விடுடி. வேண்டாங்க, விடுடி. ஐயா சின்ன கருங்க புட்டி அங்க வாங்கி வேண்டாம். ஒரு திருடனுக்கு இருக்கிற தியாக புத்தி உயிரை காப்பாற்ற வேண்டிய வைத்தியனுக்கு இருக்க வேண்டாம். வேண்டாங்க, விடுடி. ஐயா பாப்பா போலாம். என்ன கத்தியும் மடக்கலையா? கடவுள் புண்ணியத்துல விஷ ஜுரம் இல்ல, சாதாரண ஜுரம் தான். ஆனா ரொம்ப நாளா கவனிக்காம இருந்ததுல அதிகமா போயிடுச்சு. நல்ல வேளை நம்ம நேரத்துல வந்துட்டோம். இந்த மருந்த மணிக்கு 1 தரம் கொடுக்கணும். இந்த தைலத்தை உள்ளங்கால வச்சு சூடு வர தேய்க்கணும். இந்த நெத்தில ஈர துணியை போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுல முக்கியம் என்னன்னா, யாராவது பக்கத்துல வந்து கவனமா பாத்துக்கணும். புரிஞ்சதா தம்பி? நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அடிக்கடி வந்து பாக்குறேன். அவ்வளவுதான் இருக்கு. கவனமா பாத்துக்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் நடிகர் எண்ணத்தக்கண்ணியா சன்னு சாய் கணேஷ். நான் குடும்பத்திலே நான் தான் கடைசி பையன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, 4 அக்கா இருக்காங்க. நானும் இதே ஃபீல்டில் தான் இருக்கேன். அதே சமயத்தில் வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா 1949 நடிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 62 வருஷம் ஆச்சு. அவர் இந்த 62 வருஷத்துலயும் நல்லபடியா நடிச்சிட்டு வராரு. அதே நேரத்துல இந்த திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில அவர் நல்லபடியா இது பண்ணியிருக்காரு. அந்த திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சிய வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். மெடிமிக்ஸ் ஹேண்ட் வாஷ் வழங்கும். அவர் வாசு கூப்பிட்டு விட்டாரு. கூப்பிட்டு நான் முத நாள் போய் பார்த்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு வந்தேன். இல்லை,
அவர் அண்ணன் ஊருக்கு போயிட்டார் போட்டிருக்கானா அப்படின்ட்டார். ஏய் நேற்று அப்பா வந்து பார்த்துட்டு போயிருக்காரு, கண்ணையா ஊருக்கு போயிட்டார் போய் அந்த புரட்சியாளர்கள் சத்தம் போட்டார் வாசு. அதுக்கு பின்னாடி வந்து கூப்பிட்டு போனாங்க. போட்ட உடனே வடிவேல் வந்துச்சு. ஒன்றும் இல்லைண்ணே, இதுதான் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன். அது அவருக்கு பிடிச்சி போச்சு. வரும் ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வரான்னு சொல்லு. ஏன் இப்படி போட்டு குழப்ப? வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இழுக்கிறான்? இந்த மாதிரியா 600 சொன்னியா? கூட 50 போட்டு 650 தரேன். வாப்பவா 650 வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசு, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம். 700? என்ன சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த எடுத்துக்கிட்டு இருக்க? குப்பலாரி மாதிரி இருக்கு. இதுக்கு 700 ஒரு தடவை ஏத்து வரான். எல்லாங்க நேரம் பிடிவாதம் பிடிக்கும் போது நாம என்ன பண்றது? வேமா ஸ்டார்ட் பண்ணியா? போவான். இங்கதானே இருந்தது. என்னடா அது கிளம்பும் போது சங்கு சத்தா? ஏயா என்ன செஞ்ச? எவனோ விசில் அடிக்கிறான். விசிலா? இந்தாயா சங்கு சவுண்ட் சப்ப கழிக்குது, இதை போய் விசிலுங்கிற? அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? 1950 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னுடைய வாத்தியார் TL ராஜப்பா தான் தலைமை தாங்கி நடத்தி வச்சாரு. கல்யாணம் வந்து மதுரையில் நடந்தது. என் மனைவி பேர் ராஜம்மா. 2 பசங்க. அதே நேரத்தில் அவன் ஒருத்தன் இதில் இருக்கான், இந்த தொழிலில் இருக்கான். இருந்தும் கூட சில நேரத்தில் வெளி வேலையும் பார்த்துக்கிடுவான். நான் இது வரைக்கும் 500-600 படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதில் நடிக்கணும்னா எனக்கு உள்ளூர் ஆசை இருக்குது. இந்த ஒரு தொழிலுக்கு மட்டும்தான் ரிட்டைர்மெண்டே கிடையாது. பொறுமையில எருமை மாதிரி இருந்தா சரி, அப்பதான் உங்ககிட்ட காலம் சொல்ல முடியும். நானும் வார்த்தை சொல்றேன். ஆமா, ராமநாதன் ஒரு வார்த்தை கேட்டுடுவோமே. அவகிட்ட எதுக்கு கேட்கலாம்? பொண்ணு கருத்துல அவனால தாடி கட்ட போறேன். நான் சொல்ற பொண்ணு கருத்துல அவன் தாடியை கட்டி ஆகணும். அது நடக்காது. நீ சொல்றதுல ஆமாஞ்சாமி போடுறதுக்கு நான் ஒன்னும் அப்பா இல்ல, உன் புள்ள. முடிவு வடிவுன்னு ஒரு பொண்ணை காதல் பண்றேன். வாழ்ந்தா அவளோட நான் வாழ்வேன், இல்லாட்டி காலமெல்லாம் கண்ணியா கணேசனா கண்ட மரத்தடியில் உட்கார்ந்து என் காலத்தை கழிச்சிருவேன். அவசரப்படாதடா மகனே. தந்தையே, இது ஆழ்ந்த சிந்தித்த முடிவு, மாறவே மாறாது. புவனாவை தவிர வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வரப்போறாங்க நான் பாக்குறேன். இந்த பாரு, உன் மகனை அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது பொறுப்பு. கவலை விடு மகனே, நீ வேட்டி விட அவுத்தார. எப்படியாவது அந்த பொண்ணை கட்டிக்கடா. முடியாது. அது நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. என்னடா தாய் சொல்ல கட்டக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா நாளைக்கு மாமியார் மருமக கண்டு வந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு நான் இல்ல. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் மாட்டுக்கிறேன்டா. என்ன மேலத்தை கொட்டிட வேண்டியதானே? தள்ளி உட்காரேன். இவ்வளவு நேரம் உங்களுக்காக நான் என் வாழ்க்கைய திரும்பி பார்த்தேன். எனக்கே சந்தோஷமா இருந்தது. வாய்ப்பெடுத்த ஜெயா டிவிக்கும் ரசிகர்கள உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. உலகத்துல ரிட்டையர்மெண்டே இல்லாத ஒரு துறைனா அது கலை உலகம் ஒண்ணுதாங்க. உடம்புல உயிர் இருக்கிற வர நம் திறமைய நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதுலயும் நம்ம எண்ணத்தை கண்ணியா அவர்கள் சொல்றத பாருங்க. 600 படங்களுக்கு மேல நடிச்சதுக்கு அப்புறமும் இன்னமும் நடிக்கணும்னு ஆசைப்படுறார். உடல்நல சரியில்லைனா கூட கேமரா முன்னாடி வந்து நின்னா என்னால எந்த குறையும் இல்லாம நடிக்க முடியுங்கிறார். இதுதாங்க உண்மையான கலைதாகம். இந்த கலைதாகம் இருக்கிறவங்க தான் உண்மையான கலைஞன். இந்த உண்மையான கலைஞனுடைய சாதனைகள் தொடர்றதோட அவருடைய குடும்பமும் இன்னும் பல காலம் சந்தோஷமா இருக்கணும்னு ஜெயா டிவி சார்பா நம்ம ஆண்டவன் கிட்ட பிரார்த்திப்போம். மீண்டும் அடுத்த லெஜெண்டோட சந்திக்கலாம். Wardrobes